தமிழக தேர்தல் 2026. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. அரசியல் கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என மொத்தம் 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். 5,73 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 4,88 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்தனர். இம்முறை தமிழக தேர்தல் வரலாற்றில் வாக்குப்பதிவு 85% கடந்து சாதனை படைத்தது. அதிகபட்சமாக கரூரில் 93.41%, வீரபாண்டியில் 93.36% வாக்குகளும் பதிவாகின. இதேவேளை 294 தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 29ஆம் தேதி நடைபெற்றது. இம்முறை வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பிற்காக 18,000 போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். முதலில் தபால் வாக்கு எண்ணும் பணி ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என இந்திய தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. இதேவேளை சென்னையில் 234 தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணும் பணி அலுவலர்களுக்கான பயிற்சி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நேற்று வழங்கப்பட்டது. இதனிடையே மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் மறுவாக்குப்பதிவு நடைபெறும் 15 இடங்களில் இன்று மாலை 5 மணி வரையில் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் இடம்பெற்றதாக தெரிவித்து இந்திய தேர்தல் ஆணையகம் மறுவாக்குப்பதிவுக்கு உத்தரவிட்டது. இந்திய மத்திய பாதுகாப்பு படையினரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மறுவாக்குப்பதிவு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம், கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பகுதியின் தேர்தல் பெறுபேறுகள் நாளை மறுதினம் வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.